நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு சரியான நேரம் என்று நினைக்கிறேன். யாரோடும் அமைதியாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து நாம் சொல்வோம். முதலாவது நாம் கடவுளை நோக்கி பார்த்து பிரார்த்தனை செய்து பின்பாக ஒரு சில பாடல்களை பாடி நான் கடவுளை மகிமைப்படுத்துவோம். ஹலோ 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 நாம் ஜெபிப்போம். விண்ணுலகம் மண்ணுலகம் கொண்டாடும் உங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒருவராக பெரிய அற்புத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்தவரே, நாளிலும் அன்பு மகன் ஜஸ்டினுடைய 1ஆம் ஆண்டு இந்த பிறந்த நாளை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவன் பிறந்த முதலாய் இந்நாள் வரை அவனை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காகவும் தயவுகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் உறவுகளாய் ஆண்டவரை அறிந்த ஜனங்களாய் ஆண்டவரை நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஜஸ்மினி தந்த எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்தவும் வாங்கி கூடி வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வுகளும் தன்னுடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதையாக நாங்கள் சுட்டிக்கின்றோம். எல்லா குறைகளையும் மாற்றி இந்த நிகழ்வு முழுவதும் நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் சொல்லுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீரே வழி நடத்தும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு வேலையும் தன்னுடைய கிருபையும் உண்டாயிருப்பதையாக நாங்கள் சொல்லுகின்றோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி நாம் நிகழ்வுக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் வேலைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் வேலைகள் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். நின்னுதிர மடினா திர
இறந்தனின் ஜீவ புது வழியா நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம் நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம் இன்றை தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரல்லால் எங்களுக்கு பரலோகி யாருண்டு ஜீவநாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகி யாருண்டு ஜீவநாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பரனே நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பரனே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திருநாமத்தின் ஆதரவில். இன்னொரு பாடலை பாடி கேட்க நன்றி சொல்லி உமை பாட வந்தோம் உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் நன்றி சொல்லி உமை பாட வந்தோம் உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே காற்றுமில்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே காற்றுமில்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தே மாறாமல் எப்போதும் காத்து கொண்டே உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தே மாறாமல் எப்போதும் காத்து கொண்டே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம்
கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தி. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரைகளினால் இன்று நிறைவேற்றினி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் தேசத்திலே கீர்த்திய புகழ்ச்சியம் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்லுவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. இப்பொழுது கூட கேக் கட்டிங் நேராக நடத்துகிறோம். சாலமோன் ஒலிவியா இப்பொழுது கூட கிறிஸ்துவுக்காக கேக் கட்டிங் முன்பாக மத்தியில் வந்திருக்கிற கோசி டீச்சர் அவர்கள் இப்பொழுது ஜெபம் செய்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்கள். அதன் முன்பாக கேக் கட்டிங் செய்து நன்றி நன்றி அப்பா ஸ்தோத்திரம். அப்பா இந்த நேரத்தில் உள்ள கர்த்தாவே, அப்பா இயேசுவினுடைய மகனாலே காணும்படியாக கர்த்தாவே நீங்க அப்பா வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஒரு வருடமாய் மகனை பாதுகாத்து நல்ல சகோதரையும் பலத்தையும் தேவனையும் கொடுத்து ஆசீர்வதித்து வந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றியோடு துணிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. இந்த வருஷத்துல ஆண்டவரே பாவங்களை கொண்டு சேர்ந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அனைவரையும் கொண்டு வந்து சேர்த்த இந்த அப்பா பிறந்த நாள் விழாவை கொண்டாடும்படியாய் கொண்டு செய்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா மகனை ஆசீர்வதிங்க, சிறு குழந்தைய ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு ஒரு வருஷமாய் கர்த்தாவே கண்மணி போல பாதுகாத்து மகன் குழந்தைகளுடைய சேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல ஆண்டவரை தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட இருந்து அப்பா பல ஆண்டுகளை காண்படியாய் திருவை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அப்பா நீங்களே ஞானத்திலும் அறிவிலும் ஆண்டவரே தேவனுடைய கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் நீங்க வளர்ந்தது போல இந்த குழந்தை வளர்ந்து உமக்கு சாட்சியாய் நிற்க என் தேவன் தாமே எடுத்து குழந்தையை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு அவருடைய பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்களையும் வந்திருக்கிற அனைவரையும் இந்த கருத்திலே கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அனைவருக்கு சேவைகள் எல்லாம் சந்திக்கலாம். இந்த நேரத்துல இந்த விழாவை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
இப்பொழுது கேக் கட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். அவனுக்கு எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பண்ணலாமா? எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பண்ணலாம். பெரியகுளம் விஜயமேனா அவர்களின் முதலாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னின்று நடத்துகின்ற குருவாரவர் ஐயா அம்மா அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் என்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய பாடல் இன்று முதல் இல்லா நன்மைகளால் நிரப்பிடுவே பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன் உனது பெயரை நான் உயர்த்திடுவேன் சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எருக்கம்மா மங்காறு கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எருக்கம்மா ஓ செல்வமே எங்கள் ஜீவனே தன்மான செல்வங்கள் வாழ்கின்ற பூமியில் இல்லேந்தும் வீரம் போலவே நீ வந்தாய் மழலை சொல் தந்தாய் வாழ்நாளில் வேறென்ன வேண்டும் அம்மா குழந்தையை போதுமா வளர்க்க வேண்டும் மனசு அஞ்சுமா குழந்தை அழுவதை கேட்டு மனசு மிஞ்சுமா ஸ்ரீ நீ அழுதா அன்புதிரும் அண்ணாந்தா பொன்னுதிரும் சிரிச்சா முத்துதிரும் வாழ்ந்திருந்தா பேஞ்சிதரும் பிள்ளையை பெற்று விட்டால் போகுமா பேணி வளர்த்தது தெரியுமா
வாய்ப்பளித்த அதற்கும் உங்களுடைய சொற்களை மீண்டும் தெரிவிக்கிறேன். இப்பொழுது கேக் கட்டிங் நேரம் நடத்துவோம். எல்லாரும் அவங்க ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாம். நீங்க பாடுற பாட்டுல அதை சிரிக்கணும், அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஜஸ்வி ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Muslim. Happy birthday to you. May God bless you dear. May God bless you dear. May God bless you dear Jasmine. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life to you, Jasmine. Happy birthday to you. எல்லாரும் நல்லா கேட்கலாமா? பிள்ளைங்க உற்சாகமா? ஹாப்பி பர்த்டே. ஆமா வாங்க வாங்க உங்களதான் வாங்க. இருந்த நாள் முதலால் உன் தோழி சுமந்தீரே, தகப்பனிலும் மேலால் தனிபாசம் வைத்தீரே. இறந்த நாள் முதலால் உன் தோழி சுமந்தீரே, தகப்பனிலும் மேலால் தனிபாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் கீழே விழவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் கீழே விழவில்லை. இறந்த நாள் முதலாய் உன் தோழி சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே உள்ளார வரையிலே ஒழித்து வைத்தீரே ஒன்றே காவலே. தீங்கு நாளிலே உள்ளார வரையிலே ஒழித்து வைத்தீரே
உன் வேலைக்காகவே கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. இரண்டு நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே. கருவடிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே. அவையம் அனைத்துமே அழகாக அழகீரே. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே. அவையம் அனைத்துமே அழகாக அழகீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அவையான் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்தரையிலும் விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்தரையிலும் கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே. இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு சில பகுதியை வாசிக்க கேட்போம். அதிலிருந்து சில வார்த்தைகளை தியானிப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சில வேத வசனங்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நீரே என்னை கர்த்தத்திலிருந்து எடுத்தவர். கர்த்தத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய். பூர்வ நாட்களில் உன்னை தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க, ஒரு 10 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே நல்லா புரியா பேசலாம். கொஞ்ச நேரம் அமைதியாக. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இந்த நாளிலும் நம்ம யாருக்காக வந்திருக்கோம்? ஜஸ்வினுக்காக வந்திருக்கிறோம். ஜஸ்வினை பிறந்த நாளுக்காக வந்திருக்கோம். ஜஸ்வின் இந்த எப்போ பிறந்தான்? 2025 27ஆம் தேதி 2வது மாதத்தில் பிறந்தான். இன்றைக்கு இந்த ஒரு வருடத்தை நிறைவு செய்து புதிய வருடத்துக்களாக இன்றைக்கு வந்திருக்கிறான். நம்ம வாழ்க்கவும் அது மூலமாய் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படவும் நம்ம வந்திருக்கோம்.
பிள்ளைக்கும் கூட இந்த கரெக்டாக அந்த பிறந்தநாளை ஒட்டி அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரே காய்ச்சலும் அவனுக்கு உடம்பு முடியாமல் போய்கிட்டே இருந்துச்சு. அதனால நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகள்லையும் பிள்ளையை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அவனுக்காக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பிரார்த்தனையும் கடவுள் மூலமாக கடவுளுடைய ஏற்படுத்தும் பொழுது அதுலேருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது கூட ஜஸ்வின் அப்படிங்கிற ஒரு பேரை யார் சொன்னதுன்னா சாலமோன் வழியாகவும் முதல்ல அவங்க சொன்னாங்க. ஜஸ்வின் அப்படிங்கிறது வேற ஏதாவது கூட சேர்த்து எப்பவுமே கிறிஸ்தவ பேர்கள் எப்படி இருக்கும், ஒரு பெரிய பெயராக இருக்கும். என் பேரை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜான் ஜே லாரன்ஸ் வரும். என் மனைவியோட பெயர் எஸ்தர் ஜெபகுமாரி. இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பெயர்களை வைத்தவர்களாக இருக்கும். இவங்களுக்கு ஜஸ்வின் ஒரு சின்ன பேரா வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது போதும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த பேரை குறித்து நான் எதுக்காக இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு எவ்வளோ புரிதல் இருந்தாச்சுன்னு தெரியல. நான் அதை குறித்து தேடும் பொழுது ஜஸ்வின்ங்கிற பேரை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஜீசஸ் பிளஸ் வில். ஏதாமா ஜீசஸ் பிளஸ் வில், இயேசு பிளஸ் வெற்றி அப்படிங்கிற அந்த பெயரோடு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இயேசுவுடன் ஜெயிப்பவன் அந்த பேர் என்னவா, இயேசுவுடன் ஜெயிப்பவன். இங்க எத்தனையோ நம்பிக்கையோட நம்ம வந்திருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் இயேசு பொதுவான ஒரு கடவுள் தான். அப்ப இயேசு கூட அவன் இருக்கும்போது அவன் ஜெயிக்கிறவனா இருப்பான்னு சொல்லி அவங்க பெற்றோரை அவனை தீர்மானித்திருக்கிறாங்க. ஆகையால அப்ப இயேசுவோட கூட இருக்கிற அந்த பையனை நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் வாழ்த்தி வரவேற்போம். இதே மாதிரி இந்த பைபிள்ல ஒருத்தர் இருக்காரு, அவரு இயேசுடைய சீசர் சொல்லுவாங்க. இயேசுடைய 12 சீசர்கள் இருக்காங்க. அதுல முதலாவது சீசராக இருந்தது பேதுரு. அவரும் இயேசுவோட ரொம்ப நெருக்கமானவராக இருந்தாரு. அப்ப அவர் எப்படி இயேசுவோட இருந்தவர் ஜெயிச்சாருன்னா, வேதாகமத்துல இந்த பரிசுத்த பைபிள்ல அப்போஸ்தலர் ஒரு புத்தகம் இருக்குது. அதுல 4:13 வசனத்துல பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தையும் அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவர் பேதுருங்கிறவர் ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனா இருந்தாரு. அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. அவர் படிப்பறிவு இல்லாத ஒரு ஆளா இருந்தாரு அந்த பேதுரு. அதே மாதிரி தான் இப்ப ஜஸ்வின் இப்ப வளர்ந்து கொண்டு வருகிறான். இது வளரும் பொழுது அவனோட கூட ஆண்டவர் இருப்பார் தானே நாங்கள் நம்புறோம். அப்ப அவனுக்காக நம்ம ஜெபிக்க வேணும். அந்த பேதுரு ரொம்ப படிப்பறிவில்லாதவரும் எதுவுமே செயல்படாத மாதிரி இருந்த பொழுதும் அவருக்கு என்ன நினைப்புன்னா, அவர் இயேசுவோடு சேர்ந்து அநேக நல்ல காரியங்கள் செஞ்சாரு. நிறைய பேர் நடக்க முடியாதவங்க அவர் நடக்க வைக்கிறதுக்கு அவர் ஜெபம் பண்ணும் பொழுது எல்லாரும் எழுந்து நடந்தாங்க. அப்படிப்பட்ட சுகம் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு. அது மாதிரி இயேசுவோட கூட இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வெற்றி உண்டாகும். அதான் அந்த வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதோட நம்ம எந்த நம்பிக்கையில இருந்தாலும் நம்ம கடவுளை விசுவாசிக்கும் பொழுது நம்பும் போது நமக்கு எல்லாவற்றையும் வெற்றி நிச்சயம் உண்டு என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல கிறிஸ்துவோட வாழ்க்கையிலும் கடவுள் அவனை இந்த பிறந்த நாளில் இருந்து அவனை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆகையால் அவனுக்கு வெற்றி உண்டு என்று நம்ம நம்புவோம். சரியா? அவனுக்காக இப்பொழுது ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். அவனுக்காக பிரார்த்தனை பண்ணி ஜெபித்து அதற்காக இந்த நிகழ்ச்சியை உங்களோட நிறைவு செய்து கொள்வோம். ஜெபம் அப்படின்றது ஒண்ணுதான், கடவுளை நம்ம நோக்கி பார்க்கிறது. அதனால ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெஸ்வின்காக கண்களை மூடி நான் ஜெபிக்கிறேன், என்னோட கூட உங்க மனசுல இருந்து என்ன செய்யுங்க ஜெபிக்கணுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெஸ்வின்காக ஜெபிக்கணும். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இசப்பா இந்த இரவு வேலைக்காக கத்தாமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த இடத்துல கூடி இருக்கிற முகாந்திரத்தை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறேன். தகப்பனே, இந்த வேளையிலே ஜெஸ்வினுக்காக உங்க சமூகத்தை நாங்கள் வருகிறோம். பிள்ளை ஆண்டவரே, இந்த பூமியிலே கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஒரு வருடம்
அவரை பராமரித்து இசப்பா அவன் நிமித்தமாய் நாங்கள் அனுபவித்த சந்தோஷங்கள் அதுவே என் குடும்பங்களின் மகிழ்ச்சிகள் எப்பவும் உண்டாக்கி தந்திருக்கிறேன். அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஒரு வருட காலமாய் ஆண்டவரே பிள்ளையுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பலவீனங்களை சந்தித்திருக்கிறான், சுகவீனங்களை சந்தித்திருக்கிறான். ஆண்டவரே கர்த்தாவே நீ வருகிற வருடங்களிலே இப்படிப்பட்ட பலவீனங்கள் பிள்ளைக்கு உண்டாகாதபடி நல்ல சுகம் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா கர்த்தர் அவனோடு கூட இருப்பீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் அவனோடு இருந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் கூட பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா பலவீனங்களில் நின்றும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சுகம் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த பிறந்த நாளை அவனுக்கு நீ காண கிருபை செய்திருக்கிறீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதே போல இன்னும் இந்த பூமியிலே ஜெஸ்வின் அநேக பிறந்த நாட்களை கண்டு உமக்கு சாட்சியாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீ கிருபை செய்யுங்கப்பா. இதோ இந்த வேளையில பிள்ளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அவர்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை மறந்து செய்யுங்கப்பா. அவர்களுடைய குடும்பத்தில் அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே. இந்த இடத்திற்கு வந்தவர்களுடைய நாமத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நீர் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் ஆண்டவரே அதிசயங்களையும் செய்து அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் நீ நேர்த்தியாய் நடத்த கிருபை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் இந்த ஜெபினை எல்லாரும் ஒருவருமாய் சேர்ந்து உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதியான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் கூறுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் குறிப்பாக இந்த பிறந்தநாள் காண்கிற ஜெஸ்மிலும் உண்டாவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களாரே. இப்பொழுது கூட சாலமோன் நன்றியுரை கூறி இந்த ஃபங்க்ஷனை நிறைவு செய்வோம். முதல்ல நன்றி எல்லாருக்கும் வந்ததுக்கு. இந்த விழாவை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சரி, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பிச்சதுக்கு நன்றி எல்லாருக்கும். ஜஸ்டின் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அழுதுருக்கா. எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்லா பிறந்தநாள் வந்ததுக்கு நன்றி. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு கவிதை வாசிக்க அன்பு கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜேஸ்மின் உன் பிஞ்சு நெஞ்சம் மகிழட்டும். ஆர்ஓஏ சங்க உறுப்பினர்களாகிய இந்த முதிர்வோர் சொல் வார்த்தை அமுதமாகட்டும். உன்னை பெற்றோர்கள், உற்றார் உறவினர் கண்ட கனவுகள் என்னவாக இருக்கும்? மருத்துவராய் கனவு கண்டால் நீ மருத்துவராய் ஆகிடுவாய். ஆசிரியராக கனவு கண்டால் நீ ஆசிரியராக ஆகிடுவாய். ஆட்சியாளராய் கனவு கண்டால் நீ ஆட்சியாளராய் ஆகிடுவாய். நீதிபதியாய் கனவு கண்டால் நீ நீதிபதியாய் ஆகிடுவாய். பொறியாளராக கனவு கண்டால் நீ பொறியாளராக ஆகிடுவாய். பெற்றோரும் உற்றாரும் என்ன கனவு கண்டினும் உன் எண்ணம் சொல்லும் வண்ணம் நீ அதுவாக ஆகிடுவாய். ஜேஸ்மின் என்பதன் பொருள் இயேசு தந்த பரிசு என்று சொல்லலாம், வெற்றியாளன் என்றும் சொல்லலாம். எதுவாக இருப்பினும் பகவான் தந்த பரிசாகிய நீ
வெற்றியாளனாய் திகழ்ந்து பார்வோட்ட வாழ்ந்து செல்வத்தில் சிறந்து சென்ற இடமெல்லாம் புகழுடன் வாழ ஆர்வோய சங்கம் வாழ்த்துகின்றது. வாழிய வாழிய வாழியவே எங்கள் ஆர்வோய சங்கம் வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. திருமங்கலம் ஆர்வோய சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓங்குக ஓங்குக. Sir, Ranel gimana? Jai, jai, jai. Jaman, jaman, jai, jai, jai. Jai, 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 jai. Jai, 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 jai. Jaman, jaman, jaman. Jaman, jaman, jaman. அங்க பாருங்க.